ஹலோ மக்களே, நம்ம கனி இருக்காங்களே, அவங்க சரியான ஒரு வேலையை வந்து பார்த்து போட்டாங்க. ஸோ அதுக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து தேவையில்லாத சில வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சொல்லப்போனால் டாக் மாதிரி வந்து கேட்டுகிட்டே வந்திருக்காங்க அப்படிங்கிற சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து கனி தான் அப்படின்னு தெரிஞ்சு வந்து பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமாக வந்து கிடையாது. அவங்க வந்து சுபிக்ஷா அப்படின்னு நினச்சி தான் வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ எனிஹவ் அது தப்பு தான். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா, அப்புறம் வியானா மற்றும் ரம்யா ஜோ இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்கல்ஸ் விக்ரம் அவர்களை வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம பார்வதி அவர்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் தான் வந்து அத்தாரிட்டி ஆச்சு, நீங்கள் தான் அசிஸ்டன்ட் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டப்பாக்குள்ளே ஏதோ வந்து போட்டு வச்சிருக்காங்க ட்ரெஸ் எல்லாம். ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு கிளாரிஃபை பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து கேட்டிருப்பாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா காலையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் வந்து எது சொன்னாலும் வந்து கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே வந்து இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய வியானா அவர்கள். ஸோ அதனால் நான் எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னால் வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு வந்து பார்வதி அப்படிலாம் நீங்கள் சொல்லிட முடியாது, என்னதான் அவங்க செஞ்சாலும் செய்யலனாலையும் நீங்கள் வந்து சொல்லிட்டே தானே வந்து இருந்துட்டு இருக்கீங்க, இந்த தடவையும் அதே மாதிரி வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கெட்டை தூக்கிட்டு வந்து நடு வீட்டில் வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி வியானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சலாகி அழ கூட வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ இதனை தொடர்ந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள், ரம்யா ஜோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய வியானா 3 பேரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏம்மா என்னவாக இருந்தாலும் நீ வந்து அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல, எதுவாக இருந்தாலும் நீ செக் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க, மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரெஸ்ட் ரூமில் இருந்து அப்படியே காது கொடுத்து வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு தப்பான ஒரு செயல் தான். ஒற்றன் மாதிரி சில விஷயத்தை வந்து ஒட்டி கேட்டுட்ருக்காங்க. பட் அதை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, யாரோ வந்து பார்க்குறாங்க, யாரோ வந்து கேட்குறாங்க அப்படின்றத ரம்யா ஜோவும் வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்களும் சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா அவர்கள் சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி எப்போ எங்கே பேசினாலையும் ஒரு நாய் வந்து எப்போ பார்த்தாலும், ஒரு டாக் வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து நோட்டமிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு, கேட்டுகிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஓகே, பட் சுபிக்ஷா தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. பட் அதுக்கப்புறம் ரம்யா ஜோ வந்து ஒரு கட்டத்தில் எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்மளுடைய கனி அவர்கள் என்ன பொழப்பு இது, இப்படியெல்லாமா விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. பட் இருந்தாலும் அது ரொம்ப ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கனி அவர்கள் போயிட்டு அவங்க டீம்மேட்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ என்ன ப்ரோவோக் பண்ணாலையும் நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் எமோஷனல் ஆகாதீங்க, அப்படி தான் அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கனி அவர்கள். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சாண்ட்ரா அவர்கள் டாக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண வார்த்தைகள் சரியா? அதே போல் கனி அவர்கள் வந்து ஒட்டு கேட்குறான் அப்படிங்கிற பேரில் வந்து மற்றவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஓரமாக நின்றுட்டு ஒட்டு கேட்டுட்டு இருந்தது சரியா அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சரியா. அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.